வாருங்கள், வாருங்கள். நான் பொன்னிவள நாட்டை ஆண்ட காராள குடும்பத்தை பற்றிய கதையை சொல்லப் போகிறேன். இந்த கதை சோழ மன்னர் ஆண்ட தென்னிந்தியாவில் நடந்தது. என் அழகிய மைந்தர்களுக்கு என்ன தவறு நடந்துவிட்டது? ஏன் அவர்கள் திருமணம் செய்து கொள்ள மறுக்கிறார்கள்? இந்த நாட்டை ஆள்வதற்கும் வம்சம் தொடர்வதற்கும் எமக்கு வாரிசு தேவைப்படுகின்றதே. உங்கள் திருமணம்தான் என் கனவு. உங்கள் மணப்பெண்கள் கற்சிலைகளாய் காத்திருக்கிறார்கள். என் கண்கள் இந்த கோலாகலத்தை விரைவிலேயே காண விரும்புகின்றது. என் அன்பு செல்வங்களே, வாருங்கள். தாயே, தாங்கள் 10 நாட்களாக அன்னம் உண்ணவில்லை என்று பணிப்பெண் சொல்கிறாளே, எதை நினைத்து கவலை கொள்கிறீர்கள்? குழந்தாய், எனக்கு உடல்நிலை சரியில்லை. எனக்கு ஆகாரம் இறங்கவில்லை. அம்மா, நீங்கள் கூறுவது உண்மையில்லை. நாங்கள் திருமணம் வேண்டாம் என்று சொல்வதால் தான் நீங்கள் துர்க்கப்படுகிறீர்கள். சொல்வதை கேளுங்கள். இதை நினைத்து தாங்கள் துர்க்கப்பட வேண்டாம். என் வீட்டிலிருந்து வெகு தூரத்தில் ஓரிடத்தில் மாயவரால் என் திருமணம் நடந்தது. அதே இடத்தில் உங்களுக்கும் திருமணம் செய்து வைக்க நினைத்தேன். ஆனால் மணப்பெண்கள் எங்கே? 2 மணப்பெண்கள் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். வாழவந்தியில் வாழும் என் 2 அண்ணன்களின் பெண்கள்தான் அவர்கள். அவர்கள் 2 பேரும் கற்சிலை வடிவில் உங்களுக்காக பொறுமையோடு காத்திருக்கிறார்கள். இதுதான் தங்களின் விருப்பம் என்றால் நாங்கள் அதை ஒப்புக்கொள்கிறோம். திருமண ஏற்பாட்டை தொடங்குங்கள். ஆனால் அதில் எங்களுக்கு ஒரு நிபந்தனை உள்ளது. மாப்பிள்ளையும் மணப்பெண்ணும் கைகோர்க்க வேண்டும் என்ற சந்தர்ப்பம் உருவாகுமே, ஆனால் அப்பெண்களின் சுண்டு விரலை கூட நாங்கள் தொட தயாராக இல்லை. ஆரம்ப சடங்குகளை நாங்கள் விரும்பவில்லை. முக்கியமானவற்றை மட்டும் செய்தால் போதும் தாயே. அரசி தாமரை அந்த நல்ல நாளுக்குரிய திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கின்றாள். பொற்குடர்களை வரச் சொல்லி அவர்களிடம் திருமணத்திற்கு தேவைப்படும் தங்க நகைகளையும் தங்கத்தாலான சிறு குப்பிகளையும் செய்யும்படி கூறினார். குடும்பத்தினர் திருமணத்திற்கு வேண்டிய புத்தாடைகளை தேர்ந்தெடுத்தனர். அந்த பகுதியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அழைப்புதழ்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. அது ஒரு பொன்மாலை பொழுது. திருமண விழாவின் முதல் நாள் இரவு பணிப்பெண்கள் மணமக்கள் அணிவதற்கான திருமாலைகளை தயாரித்துக் கொண்டிருந்தார்கள். அம்மா, திருமணம் செய்வதற்கு முன்னால் மணப்பெண்களை காண்பதற்கு நாங்கள் மறுக்கிறோம். நாங்கள் திருமணத்திற்கு பின்பும் அவர்களை பார்க்க மாட்டோம். நாங்கள் ஒரு அரண்மனையை தனியே உருவாக்கி அதில் அவர்களை கைதிகளாக்கி சிறையில் வைப்போம். எப்போதாவது அவர்கள் வெளியே வந்தால் கொன்று விடுவோம். கடைசியில் அந்த திருநாளும் வந்தது. அரண்மனையில் பல்லக்கு விசேஷமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அரசனும் அரசியும் திருமணம் நடைபெறும் இடத்திற்கு பொன்னருடன் மட்டுமே சென்றனர். ஆனால் அவர்களில் கோபக்கார இரட்டையரான சங்கர் அரண்மனையிலேயே தங்கிவிட்டான். ஓ மாயவரே, நான் தெய்வ சக்தியால் பிறந்தவள் என்பது உண்மையானால் சில பொருட்களை உருவாக்க எனக்கு தாங்கள் உதவி செய்யுங்கள். உங்கள் கிருபையினால் திருமணச் சடங்குகள் நிறைவேற ஒரு மண்டபம் இங்கு உருவாகட்டும். அக்னி குண்டத்திற்கு ஒரு இடமும் திருமணச் சடங்குகளை செய்ய தேவையான எல்லா பொருட்களையும் கொண்ட தட்டுகளையும் தாங்கள் தர வேண்டும். எங்களுக்காக இதை அருளுங்கள் காஞ்சிபுரத்து பெருமானே. வண்டுகளே, குளவிகளே,
இப்போது மீண்டும் தெய்வ திருச்சபைக்கு திரும்பிச் செல்லுங்கள். உங்கள் உதவி இனி தேவைப்படாது. சங்கு சக்கரதாரியே, வைகுண்டபுரி வாசியே, பண்டரிபுர நாதா, லோக நாயகா, ஸ்ரீனிவாச பெருமானே, காஞ்சிபுரத்து வாசா, உலகாளும் பெருமாளே, இந்த கற்சிலைகளை உயிருள்ள மங்கையராக மாற்றி விடுங்கள். காஞ்சிபுர வாசனே, என் வேண்டுதலை நிறைவேற்றுங்கள். தங்காள், உன் அண்ணன்களின் கரம் பிடித்து இந்த அக்னியை சுற்றி வரச் செய். அண்ணன் தங்கையை ஒன்றாக இணைக்கின்ற சடங்கு இது. சரி அம்மா, என் உடன் பிறந்தவர்களுக்காக இந்த சடங்கை நான் உடனே செய்கிறேன். कंठे बध्नानि सुभगे त्वञ्जीव शरदशतं मङ्गलं भगवान् विष्णुः मङ्गलं मधुसूदनः मङ्गलं पुण्डरीकाक्षः मङ्गलं गरुडध्वजः கந்தன் இந்திரன் கரிமார் மூத்தவருங்க முந்திய தேவருங்க முனிவரும் காத்திட நற்கல்யாணம் நடந்திடும் சீரில் தப்பு வராமல் சரஸ்வதி காட்பாய்ங்க சீரியதனிமங்க செங்கனி மாதுளைங்க பாரியோகதலிங்க பழமுடன் இளநீர் சர்க்கரீர் வெள்ளம். பொண்கள் அழைச்சிட்டு வாங்க. இங்கு திருமண மண்டபத்தில் அண்ணன் தங்கைக்குரிய சடங்கு நடைபெற்ற போது அங்கு சங்கர் அரண்மனையில் தக்க நேரம் வருவதற்காக காத்திருந்தான். கடைசியில் அந்த தருணம் வந்ததும் புறப்பட்டான். சம்புகா, அரசே, நான் என்ன செய்ய வேண்டும்? நாம் இப்போதே வாழவந்தி நாட்டிற்கு புறப்பட வேண்டும். என் குதிரை நீலாவை தயார் செய்து அதற்கு அலங்காரம் செய்து வை. நான் சென்று குளித்துவிட்டு வருகிறேன். பெண்களே, அரண்மனையை கவனித்துக் கொள்ளுங்கள். நான் விரைவில் திரும்பி விடுவேன். சேவகா, அரண்மனை வாயிலை கவனித்துக்கொள். நான் வாழவந்தி நாட்டிற்கு சென்று வருகிறேன். சம்புகா, வேகமாக என்னை பின்தொடர்ந்து வா. நல்லது அரசே, அப்படியே ஆகட்டும். சங்கர் தன் அற்புத குதிரை நீலாவில் ஏறி பறந்தான். சங்கரின் வருகை சத்தம் கேட்டு வானுலகமும் நடுங்கியது. அனைவரும் இவனது வருகைக்காக தயாராக இருந்தனர். சம்புகா, நீலாவுடன் நீ இங்கேயே காத்தீரு. நான் சடங்கு செய்யும் இடத்திற்கு சென்றுவிட்டு உடனே திரும்பி வருகிறேன். என்னவாயிற்று தாயே? எல்லாம் தயாராக உள்ளதா? ஆம் மகனே, எல்லாம் தயாராக இருக்கின்றது. என்னுடன் நீ வா. कंठे बध्नानि सुभगे त्वञ्जीव शरदशतं मङ्गलं भगवान् विष्णु. புரோகிதர்களே, முக்கியமான திருமண சடங்குகளை மட்டும் தொடருங்கள். தொடக்கத்தில் இருந்து செய்து காலம் கடத்த வேண்டாம். मङ्गलं भगवान् विष्णुः मङ्गलं मधुसूदनः माङ्गल्यतन्तुना नेन मम जीवनहेतुना कंठे बध्नामि सुभगे त्वञ्जीव शरदशतं
மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் மதுசூதனः மங்களம் புண்டரீகாட்சः மங்களம் கருடத்வஜः. தேவையான திருமணச் சடங்குகள் மட்டுமே நடந்தேறின. அம்மா, நான் பொன்னிவளா நாட்டிற்கு சென்று வருகிறேன். ஷம்புகா, குதிரையை அழைத்து வா, நாம் உடனே புறப்பட வேண்டும். ஷம்புகா, நீ சென்று நீலாவை கட்டி வைத்துவிட்டு பிறகு விநாயகர் கோயில் வாசலில் போய் நின்றுவிடு. எப்போது இரு மணப்பெண்களும் என் அண்ணனுடன் வருகிறார்களோ உடனே அவர்களை புதிய அரண்மனைக்கு அனுப்பி வைத்து விட்டார்களா என்று பார். அவர்கள் எப்போதும் வீட்டை விட்டு வெளியே வராதபடி கதவுகள் பூட்டப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொள். இதை முடித்துவிட்டுதான் நீ வீட்டிற்கு செல்ல வேண்டும். பெண்களே, இருவரும் என்னோடு வாருங்கள். கதவுகளை மூடிக்கொள்ளுங்கள். எதற்காகவும் வெளியில் வரக்கூடாது, புரிகிறதா? இரண்டு மணப்பெண்களை தவிர திருமணத்திற்கு வந்த விருந்தினர்கள் அனைவரும் அரண்மனை விருந்திற்கு அழைக்கப்பட்டனர். அவர்கள் நிறைவாக உண்டனர். நீ முதல்ல சாப்பிடு. நான் இப்பதான் சாப்பிட்டேன். வேண்டாம், எனக்கு போதும். நீ சாப்பிடு. சரி. விருந்து முடிந்ததும் தாம்பூலம் தரித்து மகிழ்ச்சியுடன் காணப்பட்டனர். எனக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்ததுல்ல? ஆமா, நல்லா இருந்தது. பின்னர் அரச குடும்பத்திற்கு நன்றி கூறி தத்தம் வீட்டிற்கு திரும்பினர். அரசர் புன்னுடையானும் அரசி தாமரையும் அறிவில் சிறந்த ஆட்சியாளர்கள். தங்களது இறுதி காலம் நெருங்குவதை புரிந்து கொண்ட அவர்கள் இந்நிகழ்வை முன்கூட்டியே பார்த்தனர். அதற்கு தயாரான அவர்கள் தங்கள் குமாரர்களை மீண்டும் ஒரு முறை தங்கள் அருகில் அழைத்தனர். தாயே, எங்களை அழைத்தீர்களாமே? ஏதேனும் முக்கிய செய்தி உள்ளதா? அன்பு செல்வங்களே, என் இனிய புதல்வர்களே, எங்களுக்கு இறுதி காலம் நெருங்கிவிட்டது. நாங்கள் தெய்வ சபைக்கு போய் சேர நேரம் வந்து விட்டது. அதற்கு முன் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும். முக்கியமான விஷயம், சோழ மன்னனுக்கு எதிராக நீங்கள் எந்த காரியமும் செய்துவிடக்கூடாது. அவருடைய தந்தையும் பாட்டனாரும் தான் என் தந்தைக்கு இந்த நிலங்களையும் நம் குடும்பத்திற்கு கௌரவமான பட்டங்களையும் வழங்கியவர்கள். ஆம் தந்தையே, நமது குடும்ப வரலாற்றை நாங்கள் எப்பொழுதும் மனதில் வைத்துள்ளோம். நமக்கு பொன்னிவளா நாட்டையும் நம் பங்காளிகளுக்கு தங்கவள நாட்டையும் சோழ அரசர்தான் சரியாக எல்லை பிரித்து கொடுத்தார். அந்த எல்லைகள் சரியாக அளந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தங்கவள நாட்டின் மீது பகை வேண்டாம். அவர்கள் செய்த பாவத்துக்காக நாம் அவர்களை தண்டிக்க தேவையில்லை. அதற்கான பலன் தானாக அவர்களை சென்று சேரும். உங்கள் நீதி தவறாத ஆட்சி மூலம் நம் பரம்பரைக்கு பெருமை சேருங்கள்.
தவறான செயல்களுக்கு ஒருபோதும் துணை போகாதீர்கள். பழிக்கு பழி வாங்காதீர்கள். அப்படியே ஆகட்டும் தந்தையே. முக்கியமாக நம் செல்லாத்தாளுக்கு தினமும் ஒருமுறை பூஜை செய்ய தவறாதீர்கள். இந்த நிலம், செல்வம் எல்லாம் அவளுடையது. அவளுடைய ஆசி இல்லாமல் இங்கு எதுவும் நடக்காது, எதுவும் விளையாது. செல்லாத்தாளின் அருள் உங்களுக்கு நிச்சயம் வேண்டும். செல்வங்களே, உங்கள் தங்கையை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். அவளிடம் பொறுமையாக இருந்து அவள் எது கேட்டாலும் செய்து தாருங்கள். எந்த நிலையிலும் அவள் மீது கோபம் கொள்ளாதீர்கள். அவள் எதிர்காலத்தை உணரும் சக்தி உடையவள். அவள் உங்கள் விதிப்போக்கை முன்கூட்டியே பார்ப்பாள். அவள் சொல்வதை கேளுங்கள். இரண்டாவது தாய் தந்தையாக நீங்கள் இருந்து அவளுக்குரிய வயது வந்ததும் நல்லவிதமாக திருமணம் செய்து கொடுங்கள். ஆகட்டும் தாயே, நீங்கள் கூறிய அறிவுரைகளை நாங்கள் அப்படியே ஏற்று நடப்போம். நம் குடும்பத்தின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். இவ்வாறாக சில நாட்கள் கழிந்தன. ஒரு நாள் மரணத்திற்கு அதிபதியான யமன் காவிரி ஆறு பாயும் வனப்புடைய பொன்னிவள நாட்டிற்கு வருகை புரிந்தான். அரசர் பொன்னுடையான் மற்றும் அவரது மனைவி தாமரை இருவரின் உயிரையும் கவர்ந்து கொண்டான். அதன் பிறகு அவ்விருவரின் ஜீவனை தேவலோகத்திற்கு கொண்டு சென்றான். அரசர் பொன்னுடையானும் அவரது மனைவி அரசி தாமரையும் அவர்களது வாழ்க்கை முடிந்து வானுலகம் சென்ற செய்தியை சுற்றியுள்ள தேசத்து அரசர்கள் கேட்டு அறிந்து கொண்டனர். 16வது நாள் இறுதிச் சடங்குகள் எல்லாம் முறைப்படி நடந்து முடிந்தன. 1000 கோடி மக்களுக்கு அன்னதானம் படைக்கப்பட்டது. சடங்குகள் முடிந்ததும் பொன்னரும் சங்கரும் அவர்களது நாட்டை ஆடத் துவங்கினர். இப்போது அவர்கள் இருவரும் சேர்ந்து தங்களால் முடிந்தவரை நாட்டை சிறப்பாக நிர்வகித்தனர். பொன்னரும் சங்கரும் தங்களது புதிய கடமைகளை ஏற்று பொறுப்புடன் செயல்பட்டனர். செல்லாத்தா கோயிலுக்கு தினமும் சென்று பூஜைகளை தவறாமல் செய்து வந்தனர். அதே சமயம் அவர்களது தங்கை தங்காள் அவளது அழகிய ஊஞ்சலில் அடிக்கடி படுத்து அயர்ந்து தூங்கினாள். வழக்கம்போல் சகோதரர்கள் இருவரும் பகடையாடும் அறைக்கு சென்றனர். இந்த பகடை விளையாட்டு வேடிக்கையானதுதான். இம்முறை வெற்றி எனதே. இல்லை, சற்று பொறு. கடைசி 3 தாயம் விழுந்ததை நீ என்ன வேண்டும்? வெற்றி என்னுடையது. இந்த சிறியவன் சங்கர் மரியாதை இல்லாமல் நடந்து கொள்கிறானே. அவன் திரும்பவும் வாளை வீசினால் அது ஆபத்தில்தான் போய் முடியும். இதை உடனே கவனிக்க வேண்டும். மாயவர் வந்து சங்கருக்கு அவனது கோபம் குறைவதற்காக கண்ணுக்கு தெரியாத விலங்குகளை பூட்டி விடுகிறார். பிறகு அவர் வெளிப்பட்டு வந்து தானும் சொக்கட்டான் ஆட்டத்தில் சேருவதற்கு உட்காருகிறார். இங்கே பாருங்கள். என்னை ஆட விடுங்கள். ஜாக்கிரதை, உங்கள் இருவரையும் நான் ஜெயித்து விடுவேன். மாயவர் விஷ்ணு விளையாட்டை மிகவும் ரசித்தார். இதனால் பகடை கூடத்திற்கு தவறாமல் வருகை புரிய துவங்கினார். ஆனால் அவர் அந்த அறையில் இருக்கும் சமயம் முன்னெச்சரிக்கையாக சின்னவர் மீது மாயவிலங்கை பூட்டி விடுகிறார். தங்கை தங்காள் இன்னும் உறக்கத்தில் தான் இருக்கின்றாளா? ஆம் அரசே, உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவள் எழுந்ததும் நீராட சொல்லி உண்ண உணவு கொடுத்து மிகவும் கவனத்துடன் பார்த்துக்கொள். அண்ணா, தங்கவள நாட்டை சேர்ந்த நமது 1000 பங்காளிகளும் நமது தாயையும் தந்தையையும் பொன்னிவளா நாட்டை விட்டே விரட்டி அடித்து உள்ளார்கள். அவர்களை வேதனைப்படுத்தி உள்ளார்கள். 5 நீண்ட வருடங்கள் நமது தாய் தந்தை கூறியது உங்களுக்கு நினைவுள்ளதா அண்ணா? நாம் நமது பங்காளிகளை நிச்சயம் சென்று சந்திக்க வேண்டும். அவர்களின் பலத்தையும் பலவீனத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தம்பி,
இப்படியெல்லாம் பேசக்கூடாது. நம் பெற்றோர்கள் இறப்பதற்கு முன்பு சோழ அரசருக்கு நாம் எந்த துன்பமும் இழைக்கக்கூடாது என்று கூறியது உனக்கு நினைவில்லையா? மேலும் நமது பங்காளிகளுக்கு எத்துன்பமும் இழைக்கக்கூடாது என்று கூறியதையும் நீ மறந்துவிட்டாயா? சொல் தம்பி. அண்ணா, நான் இன்னும் மறக்கவில்லை. நம் தாய் தந்தை கூறிவிட்டு சென்றது உண்மைதான். ஆனால் நம் பங்காளிகளின் ஆணவத்திற்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நாம் அவ்வாறு செய்யாவிட்டால் அப்பங்காளிகள் நம் குடும்பத்திற்கு செய்த அவமானங்களும் அநியாயங்களும் ஒரு நாளும் துடைக்க முடியாமல் போய்விடும். யாருடைய கால்கள் நம் பெற்றோர்களை அடித்து உதைத்து மிதித்ததோ அவர்களை நாம் மிதித்து விளையாட வேண்டும். தம்பி, நமது பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டது இதுவல்ல. நாம் வளர்த்த பசு நம்மை கொல்ல வரும் பொழுது அதை கொல்லாமல் விட்டுவிடுவதா? தாங்கள் பயந்து விட்டீர்களா? சொல்லுங்கள் அண்ணா. அப்படியென்றால் தாங்கள் என்னுடன் வர தேவையில்லை. தங்கை தங்காளை மட்டும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். நானும் சம்புகனும் சென்று வருகிறோம். அரசே, பெரிய ராஜாவிடம் ஏன் இப்படி கோபமாக பேசுகிறீர்கள்? தாங்கள் இப்படி படபடவென்று பேச என்ன காரணம்? சம்புகா, என் அண்ணன் கூறியது என்னவென்று உனக்கு தெரியுமா? எங்கள் தாய் தந்தை இருவரையும் அந்த பொன்னிவள நாட்டு பங்காளிகள் எவ்வளவு துன்புறுத்தினார்கள் என்று எங்கள் இருவருக்கும் நன்றாக தெரியும். அப்படிப்பட்டவர்களை பழிவாங்க நினைப்பது தவறா? அதற்கு ஏன் கோபப்பட வேண்டும்? அவர்களுடன் சண்டை வேண்டாம் என்று அண்ணன் கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் தாய் தந்தையின் சொல்லை நான் மதிக்கவில்லை என்று அண்ணன் குற்றம் சாட்டுகிறார். நீயே சொல் சம்புகா, இதில் உன் கருத்து என்ன? எனது பெற்றோர்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைக்க நினைப்பது சரியா தவறா? நான் அண்ணனை அழைக்கிறேன், அவர் வர மறுக்கிறார். என்ன அரசே இது? அவர் உங்களுடன் வர விருப்பப்படவில்லை என்றால் விட்டுவிடுங்களேன். அவர் வேண்டுமானால் அரண்மனையிலேயே இருந்து கொள்ளட்டும். நாம் இருவரும் தங்கவள நாட்டிற்கு சென்று வருவோம். இதற்காக உங்களுக்குள் தயவு செய்து கருத்து வேறுபாடு வர வேண்டாம். சரி, நானும் உங்களுடன் வருகிறேன். பெண்ணே, தங்கை தங்கால் தூங்கி எழுந்தவுடன் அவளுக்கு வேண்டியதை செய்து கொடு. அவளுக்கு ஊஞ்சலாடுவது மிகவும் பிடிக்கும். அவளை பத்திரமாக பார்த்துக்கொள். பெண்களே, தங்கை தங்கால் எழுந்தவுடன் நாங்கள் எங்கே என்று கேட்டால் நாங்கள் தங்க விழாவிற்கு சென்று இருப்பதை சொல்ல வேண்டாம். நாங்கள் நெல் வயலை பார்வையிட சென்றுள்ளோம் என்று கூறிவிடுங்கள். அதிக நேரம் ஆகாது. நாங்கள் தங்க விழாவிற்கு சென்றுவிட்டு உடனடியாக திரும்பி விடுவோம். சம்புகா, நானும் என் அண்ணனும் குதிரையில் முன்னே செல்கிறோம். உன்னால் முடிந்தவரை எங்களை வேகமாக பின்தொடர்ந்து வா. இது கதையின் ஒரு பகுதிதான். ஆனால் இது முடிவல்ல. இந்த இரண்டு வீரர்களும் விரைவிலேயே தங்கள் இலக்கை அடைந்து விட்டனர். இவர்கள் தங்கள் போர் திறமையை பயன்படுத்தி பங்காளி குடும்பத்தினரை விரட்டி அடித்தனர். ஆனால் அதன் விளைவுகளை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. விரைவிலேயே இரண்டு சகோதரர்களுக்கும் பங்காளிகளுக்கும் மோதல் வெடிக்கின்றது. வணக்கம்ங்க. கொங்கு வெள்ளாளக்குடியில் பிறந்த வெள்ளாளர் மக்களை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்காதீங்க. உங்கள் தம்பியாக இருந்தாலும் உங்கள் தந்தையாக இருந்தாலும் திமுக, அதிமுக, பாஜக இந்த மூன்று கட்சிகளை விலக்கி வையுங்கள். முதல்ல உங்களுக்கு உங்களோட குடியோட பெருமை அறிஞ்சுக்குங்க. உங்கள் குடி எப்படி வந்தது? உங்கள் குடியோட இன்றைய நிலை என்ன? அதாவது எத்தனையோ 225 குளங்கள் இருந்த கொங்கு வில்லாளர் குளங்களில் இன்றைக்கி 72 குளங்கள் 60 குளங்கள் மட்டும்தான் இருக்குது. எப்படி நீங்கள் பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்க போகிறீங்க? நீங்கள் முதல்ல உங்கள் வாழ்வியில் அறியாமல் மற்றதை புரியவே முடியாதுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் இந்த மூன்று கட்சியிலையும் ஒதுக்கி வைக்க சொல்கிறேன்னா, இந்த வெள்ளாளர் அழிவை நோக்கி செல்வதற்கு முக்கிய காரணம் இவர்கள் தான்.
ஒன்று கலப்பு திருமண கட்சி, ஒன்று வேளாளர் பெயரை தாரை வார்த்த 2 கட்சிகள். இவர்கள் விவசாயத்துக்காக பச்சைத்தோட்டை போட்டு நாங்களும் விவசாயம்பாங்க. நிச்சயமாக இல்லைங்க. விவசாயிகள் இன்று என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு நீங்களே தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? நன்றிங்க. வணக்கம்ங்க.